இது நெல்லை யானின் சுனாமி அலையோசை. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்று பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார். இன்று அது உண்மையாகிக் கொண்டே வருகிறது. உத்தரகாண்டில் ஒரு உத்தரவு போடுகிறார்கள். அங்கே இந்தியாவில் உள்ள வெளி மாநிலத்தவர் இடம் வாங்கக்கூடாதாம் பல மாவட்டங்களில். ஏன்? உத்தரகாண்டின் ஐரோப்பிய யூனியன் உள்ளதா? அது என்ன பாகிஸ்தானில் உள்ளதா? இதைத்தானே காஷ்மீரில் 370 இருக்கும்போது பலர் கேட்டார்கள். இன்று ஆளுக்கு ஒரு நீதி, நாளுக்கு ஒரு வேடமா என்று மோடி அவர்களை நாம் கேட்கிறோம். தமிழ்நாட்டிற்கு 2952 கோடி ரூபாயை நிறுத்தினீர்கள். இருமொழிக் கொள்கை என்பதை காரணமாக சொன்னீர்கள். இப்ப மகாராஷ்டிரா இருமொழிக் கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று சொல்லிவிட்டதே, அவர்களுக்கு எதை நிறுத்தப் போகிறீர்கள் மோடி? வயநாட்டில் வெள்ளம் வந்த போது, அந்த மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது கேரள அரசுக்கு கல்ஃப் நாடுகள் உதவி செய்ய முன்வந்தன. ஆனால் நீங்கள் அதை தடுத்தீர்கள். அங்கிருந்து பணம் வாங்கக்கூடாது என்று அந்த மக்களை சாகடித்தீர்கள். ஆனால் இன்று மகாராஷ்டிராவிற்கு வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்கிக் கொள்ளலாம் என்று உத்தரவு போடுகிறீர்களே, இது எந்த வகையான நீதி?